ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க திணை அரிசியில் இன்றைக்கி தோசை செஞ்சேன். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு உலக்கு திணை அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/4 கப்பு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதை புளிக்க வச்சுக்கலாம். திணை அரிசி வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வைங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஊற லேட் ஆகும். மாவு புளித்ததுக்கப்புறம் தேவைக்கு உப்பு, ஆப்ப சோடா வேணும்னா போட்டுக்கலாம், வேணுனாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கல் அடுப்பில் வச்சு நல்ல திண்ணமாகவும் ஊற்றிக்கலாம், நல்ல மெல்லிசாகவும் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி எனக்கு சுட்டதுனால எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் ப்ளெயினாக தான் தோசை வந்து ஒன்று நல்ல பெருசாகவும் ஊற்றிருக்கேன், ஒன்று கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அது என்ன தோசை சொல்லுவாங்க, கல் தோசை மாதிரியும் ஊற்றிருக்கேன். ஆனால் ஒரு சைடு வேக வச்சாலே போதும், டபுள் சைடு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. திணையில் வந்து பொங்கல் செஞ்சு சாப்பிட்ருக்கோம், இன்றைக்கி தோசை செஞ்சு சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் சிறுதானியம் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் நம்ம 2 சாப்பிட்டாவே வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு நைட்டு டின்னரு. இதுக்கு சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி, தேங்காய், மிளகாய், கொத்தமல்லி, புளி வச்சு நல்ல காரசாரமான ஒரு கொத்தமல்லி சட்னி தான். இதுதான் நம்ம வீட்டு டின்னர். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், அஸ்லாம்.